இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பயனாளியுடைய முகத்திலையும் மிகப்பெரிய சிரிப்பும் மகிழ்ச்சியும் தெரிகிறது. 5 ஆண்டுகால திராவிட மாடல் அரசனுடைய வெற்றிக்கு சாட்சி தான் உங்களுடைய அந்த சிரிப்பு, அந்த மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சிக்கு இன்னும் பெருமை சேர்க்கணும், அந்த மகிழ்ச்சி இன்னும் தொடரணும்னு நீடிக்கணும்னு தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த 5 வருஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்துதான் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். குறிப்பா மகளிருக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வர்றோம். 2021 ஆட்சி அமைஞ்சவுடன் நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்ட கையெழுத்து. அந்த மகளிர் விடியல் பயண திட்டத்துல கடந்த 5 வருஷத்துல இதுவரைக்கும் 920 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த தர்மபுரி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 22 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க விடியல் பயண திட்டத்தின் மூலம். அதே பள்ளிக்கூடம் செல்லுகின்ற குழந்தைகளுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை நாம செயல்படுத்தி இருக்கிறோம். இந்த திட்டத்தினால இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சுமார் 20 லட்சம் குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் பயன்பட்டுக்கிட்டு வராங்க. இந்த தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் 46,000 குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வராங்க. அதே போல அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி போற மாணவர்களுக்கு தமிழ் புதவன் திட்டம், புதுமை பெண் திட்டம், மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையை முதலமைச்சர்கள் கொடுத்து வராங்க. தமிழ்நாடு முழுக்க 13 லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வராங்க. தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் 46,000 மாணவிகள் மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க சமீபத்தில் 10 லட்சம் மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தையும் நம்முடைய அரசு செயல்படுத்தி கொடுத்து முடிச்சிருக்கு. தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் 17,000 மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை நம்முடைய அரசு செயல்படுத்தி இருக்கு. நான் முதல்வர் திட்டத்தின் மூலம் வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தில் சுமார் 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பையும் நம்முடைய அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இது எல்லாத்திற்கும் மேல ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,32 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய அரசு உரிமை தொகையாக வழங்கிட்டு இருக்கு. இந்த தர்மபுரியில மட்டும் சுமார் 3,17,000 மகளிர் உரிமை தொகையை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தை தேர்தலை காரணம் காட்டி எப்படியாவது நிப்பாட்டணும்னு சிலர் முயற்சி எடுத்தாங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு 3,000 ரூபாய் 3 மாசத்துக்கு சேர்த்து 3,000 ரூபாயும் கோடை கால சிறப்பு நிதியாக 2,000 ரூபாய் மொத்தம் 5,000 ரூபாயை 1,32 லட்சம் மகளிருக்கு ஒரே மாசத்துல கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார். திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்ச பிறகு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,000 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாக உயர்த்தி கொடுப்பேன் என்ற வாக்குறுதியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, சென்ற வாரம் கனவு மெய்ப்படப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். கல்வி, தொழில் வளர்ச்சி, அடிப்படை கட்டமைப்பு, விவசாயம்னு ஒவ்வொன்றையும் 2030 ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்திற்கு நாம் அனைவரும் சேர்ந்து எடுத்து போவோம்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. 2030க்குள்ள 8 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்படும், 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும், ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் முழுவதுமாக தடுக்கப்படும், அரசு பள்ளிகள் அனைத்திலும் ஸ்மார்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி கொண்டு வரப்படும் பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். இப்படி எல்லா வகையிலும் நம்முடைய அரசு உங்களுக்கு துணை நிற்கின்றது. இந்த தர்மபுரி மாவட்டத்திலையும் இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்தி இருக்கு. சுமார் 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவண்ணாமலை அரூர் 4 வழி சாலை பணிகள், 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தர்மபுரி மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலையில மின் இணை உற்பத்தி ஆலயம், 85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலையில மின் இணை உற்பத்தி நிலையம், பெண்ணாகரத்தில் முதலமைச்சருடைய மினி ஸ்டேடியம் கட்டுகின்ற பணிகள், நல்லமல்லி வட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழே 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சமூக நீதி கல்லூரி மாணவியர் விடுதிகள் கட்டும் பணின்னு இப்படி பல்வேறு பணிகளை நம்முடைய தருமபுரி மாவட்டத்திற்கு நம்முடைய அரசு செஞ்சு கொடுத்திருக்கு. இது போன்ற பல்வேறு திட்டங்களால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு
வளர்ந்து வருகின்ற மாநிலங்கள்ல நம்பர் 1 இடத்துல டபுள் டிஜிட் growth பர்சன்டேஜோட 11.19% வளர்ச்சியோடு நம்முடைய தமிழ்நாடு இடம் பிடிச்சிருக்கு. இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணும்னா இன்னைக்கு இவ்வளவு நலத்திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மேலும் வருகின்ற திராவிட மாடல் 2.0 ஆட்சியில நம்முடைய முதலமைச்சர்கள் இன்னும் பல்வேறு திட்டங்களை உங்களுக்கு நிச்சயம் செஞ்சு கொடுப்பார். இங்க மகளிர் சுய குழுக்களை சேர்ந்த எனது அருமை சகோதரிகள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 4 லட்சம் சுய குழுக்கள் செயல்பட்டு இருக்கு. ஆனா அத்தனை குழுக்களுக்கும் தாய் வீடுன்னு சொன்னா அது இந்த தருமபுரி மாவட்டம் தான். ஏன்னா 1989ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே முதன்முறையாக நம்முடைய கலைஞர் அவர்கள் இந்த தருமபுரி மாவட்டத்தில் தான் சுய குழுக்களை ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த குழுக்களுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. இந்த 5 வருஷத்துல சுமார் 1,41,000 கோடி அளவுக்கு குழு சகோதரிகளுக்கு வங்கி கடன் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தருமபுரியில் மட்டும் கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி கடன் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் உங்களுக்கு கொடுக்கின்ற கடன் தொகையாக பார்க்கல, குழு சகோதரிகள் உங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையாக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதை பார்க்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குழு சகோதரிகள் தொடர்ந்து சாதிச்சுட்டு வரீங்க. நீங்க ஒவ்வொருத்தருமே ஒரு தனி நிறுவனம் போல, கார்பரேட் நிறுவனம் போல, ஆண்டர்பிரனர்ஸ் சொல்லுவாங்க, அப்படி செயல்பட்டு வரீங்க. அதனாலதான் ஐடி கம்பெனில கொடுக்கிற மாதிரி இன்னைக்கு குழு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிக்கும் அடையாள அட்டை, ஐடி கார்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய பெயரோட, உங்களுடைய புகைப்படத்தோட. இந்தியாவிலேயே முதல் மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஐடி கார்ட்ஸ்னால குழு சகோதரிகள் பல பயன்களை அடைஞ்சிட்டு வரீங்க. குழு சகோதரிகள் தயாரிக்கின்ற பொருட்கள் 25 கிலோ வரைக்கும் 100 கிலோமீட்டர் வரைக்கும் அரசு பேருந்துகள்ல எந்தவித கட்டணமும் இன்றி எடுத்துட்டு கொண்டு போய் அதை விற்பனை செய்யலாம். மகளிர் குழுக்களுக்கு திராவிட மாடல் 2.0 ஆட்சியில இன்னும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை நிச்சயம் செயல்படுத்துவார். அந்த உறுதியை தந்து வங்கி கடன் இணைப்பு பெற்ற அத்தனை பேரையும் வாழ்த்தி மகிழ்கின்றேன். அதே போல இங்க வீட்டு மனை பட்டாக்களையும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான ஆணைகளையும் கொடுக்க இருக்கின்றோம். இருக்க இடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அத்தியாவசிய தேவை. அந்த தேவையை நம்முடைய திராவிட மாடல் அரசு தனி கவனம் கொடுத்து நிறைவேற்றிட்டு வருது. பட்டா வேணும்னு நீங்க பொதுமக்கள் அரசு அலுவலர்களுக்கு போன காலம் மாறி இன்னைக்கு அரசாங்கமே உங்களை தேடி வந்து உங்களுக்கான பட்டாக்களை கொடுத்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷத்துல மட்டும் சுமார் 24 லட்சம் பட்டாக்களை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. இந்த தர்மபுரி மாவட்டத்தில் மட்டும் 46,000 பேருக்கு பட்டாக்களை நம்முடைய அரசு வழங்கியிருக்கு. பட்டா பெற்ற அத்தனை பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதே போல தலைக்கு மேல ஒரு கான்கிரீட் கூரை இருக்கணும் அப்படிங்கிறதா உழைக்கும் மக்கள் பலருடைய கனவு. அந்த கனவை நம்முடைய திராவிட மாடல் அரசு நனவாக்கிட்டு வருது. குறிப்பா கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் 3 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. அந்த வகையில தான் வீடு கட்டுறதுக்கான ஆணையம் இன்னைக்கு கொடுக்க இருக்கின்றோம். இன்னைக்கு உங்களுக்கு வீட்டை மட்டும் நம்முடைய அரசு தரல, உங்களுக்கான ஒரு முகவரியும் நம்ம அரசு தந்திருக்கு. ஆகவே கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் வீடுகளை பெற்றுள்ள அத்தனை பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில அன்பிற்கிணைய மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் சகோதரிகள் கலந்துகிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொருத்தரும் மாற்றத்திற்கான திறனாளிகளா மாறி இருக்கிறீங்க. உங்களுக்கான மோட்டார் பைக், செவித்திறன் கருவி உள்ளிட்ட உபகரணங்களை நம்முடைய அரசு இன்னைக்கு கொடுத்திருக்கு. இது ஏதோ உங்களுக்கான சலுகை அல்ல, உங்களுடைய உரிமை. மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைக்கு என்னைக்கும் நம்முடைய அரசு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளை நேரடியாக நியமனம் செய்கின்ற சட்டத்தை இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறோம். இவ்வளவு நாள் தங்களுக்காக மற்றவங்க குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைமையை மாற்றி இன்னை மாற்றுத்திறனாளிகள் மற்றவர்களுக்காக குரல் கொடுக்கிற நிலைமையை நாம ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆகவே உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்படி மகளிர், மாணவர்கள், விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், இப்படி எல்லா தரப்புக்கும் பார்த்து பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார். உங்களுக்காக இன்னும் அதிகமாக உழைக்க நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர்களுக்கு நீங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தரணும்னு கேட்டுக்கொண்டு
நலத்திட்ட உதவிகளை பெற்ற அத்தனை பேரையும் மறுபடியும் வாழ்த்தி இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.